இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சித்தன் அருள் 1654. அதிவிரைவாக நீங்கள் முன்னேற என்ன வழி? ஏன் அவசியம் உங்கள் முன்னோர்கள் ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜூலை 20, 2024 அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில், காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம் வடக்கு, ஸ்ரீலங்கா. ஆதிமூலனின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். அப்பனே, அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே, அவை மட்டுமில்லாமல் வரும் காலத்தில் அப்பனே மனிதனுக்கு துன்பங்கள்தான் அப்பனே மிஞ்சி காணப்படும் என்பேன் அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் அப்பனே பின் எதை செய்வது? எதை என்று தெரியாமல் பின் அறியாமலும் கூட அப்பனே நிச்சயம் அப்பனே வருத்தத்துடனே மனிதன் வாழ்வான் என்பேன் அப்பனே. ஆனாலும் அப்பனே இன்னும் அப்பனே, அதாவது ஆன்மாக்கள் அப்பனே, அதாவது சொந்த பந்தங்கள் எவை என்று அறிய அப்பனே, அதாவது யான் பல வாக்குகளிலும் கூட எடுத்துரைத்து விட்டேன் அப்பனே, அறிந்தும் கூட. அதாவது முன்னோர்களின் ஆன்மா அப்பனே அறிந்தும் கூட அப்பனே முக்தி பெற வேண்டும். அப்பனே அவ்வாறு முக்தி பெறவில்லை என்றால், அதாவது ஆன்மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் அப்பனே நிச்சயம் அப்பனே தரித்திரம்தான் மிச்சம் என்பேன் அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் அப்பனே பொங்கி வழியும் அப்பா. அப்பனே, இது எதை என்று அறிய இவ்வாறே அப்பனே மனிதனிடத்தில் பின் சிறு சிறு அணுக்கள் அப்பனே இருக்குமப்பா. ஆனாலும் அப்பனே அது அதாவது உயிர் பிரியும் பொழுது அப்பனே அறிந்தும் கூட அப்பனே அது தனியாக போய்விடும். ஆனாலும் அப்பனே பின் உடம்பு தனியாக பிரியுமப்பா. அணுக்கள் அப்பனே அலைகின்ற பொழுது. ஆனாலும் அப்பனே இங்கு இறைவன் காந்தம் என்று கூட அப்பனே பல வழிகளிலும் கூட பல வாக்குகளிலும் கூட யான் உரைத்து விட்டேன் அப்பனே. அதை அப்படியே இறைவனிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதேபோலத்தான் அப்பனே இவைதன் அப்பனே ஆன்மாக்கள் அப்பனே அவ்வணுவானது அப்பனே எதை என்று புரிய அனைத்தையும் சேகரிக்கும் திறன் கொண்டது என்பேன் அப்பனே. இதனால் அப்பனே அறிந்தும் ஆனாலும் அப்பனே சிறு சிறு துகள்களாக பின் பரவி கிடக்கும் பொழுது இன்னும் அப்பனே பின், அதாவது மனிதன் பின், அதாவது பின் பிறக்கும் போது அவையெல்லாம் அப்பனே துகள்கள் பின் சேரும் பொழுது அப்பனே நிச்சயம் அறிகின்ற பொழுதும் கூட அப்பனே நிச்சயம் அப்பனே எதை என்று யான் சொல்ல. இதனால் அப்பனே அப்படியே பின் நீளமப்பா. ஆனாலும் அப்பனே இவையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பேன் அப்பனே. ஆனாலும் அப்பனே இங்குதான் அப்பனே அவை முடியும் அப்பா. அப்பனே சொல்லிவிட்டேன். ராமேஸ்வரத்தில் இருந்து அப்பனே இங்கு வரை அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது என்பேன் அப்பனே. இன்னும் ஆன்மாக்கள் ஏன், எதற்கு, எவை என்று அறிய அப்பனே இங்குதான் அப்பனே எதை என்று அறிய அப்பனே பல சூட்சும முறைகள் உண்டு அப்பனே. அதனால் ராமேஸ்வரத்திற்கும் கூட இங்கு எதை என்று அறிய இவை போக அப்பனே தனுஷ்கோடியில் இருந்து மீண்டும், அதாவது அப்பனே தனுஷ்கோடியில் இருந்து அப்பனே சிறிது, அதாவது 15 மைல் தொலைவில் அப்பனே ஒரு ஆழம் அறிந்தும் கூட அப்பனே எப்பொழுதும் அது சுழன்று கொண்டே இருக்கும் அப்பா. அதாவது அப்பனே வேகமாக சுழலுமப்பா. இதனால் அப்பனே எதை என்று அறிய இதனால் அப்பனே அது வேகத்துடன் சுழலும் பொழுது அப்பனே எதை என்று அறிய அப்பனே, அதாவது இங்கிருக்கும் அணுக்கள் கூட அங்குதான் எதை என்று அறிய அப்பனே எவை என்று கூட எதை என்று அறிய இருக்கும். அவ்வாறு பின் சுழலும் நீர் அடியிலே அப்பனே பின் எவை என்று புரிய அப்பனே சுழல்கின்ற பொழுது அப்பனே ஆன்மாக்கள் பின் அனைத்தும் ஓடோடி வரும் அப்பா. இதனால் எதை என்று அறிய இறைவனிடத்தில் செல்ல முடியவில்லையே என்றெல்லாம் எங்கும் அப்பா. அதாவது காந்தத்துடன் இறைவனுடன் நிச்சயம் ஒட்ட முடியாத அப்பா. எதை என்று அறிய அவ்வணுக்களால். இதனால் எதை என்று கூட சுழற்சி இன்னும் அதிகரித்தால் இன்னும் எதை என்று அறிய எவை என்று அறிய அப்பனே அறிந்தும் கூட இன்னும் கடல் நீர் எதை என்று அறிய அப்படியே பின் எதை என்று அறிய பின் அப்படியே மூடும் அப்பா. ஆனாலும் நாங்கள் விடவில்லை அப்பனே. எவ்வளவு விஞ்ஞானிகள் அப்பனே எதை என்று அறிய கண்டு எதை என்று கூற, ஆனாலும் அப்பனே இவை எல்லாம் பின் முடியாதப்பா. ஏனென்றால் இறைவனின் அப்பனே ரகசியம் இவையெல்லாம் சூட்சுமங்கள்.
ஆனாலும் என் பக்தர்களுக்கு இவையெல்லாம் நிச்சயம் தெரிந்து கொண்டால்தான் அப்பனே நிச்சயம் வாழ முடியும் இப்புவி தன்னில். அதாவது நம் குருநாதர் ஏற்கனவே ஆன்மாக்கள் ராமேஸ்வரத்திலும் தனுஷ்கோடியில் தங்கி நிற்கும் என்று வாக்குகளில் கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்காவில் இருக்கும் இந்த நகுலேஸ்வரன் ஆலயம் இலங்கையின் வடக்கு பகுதி கடல் ஓரத்தில் உள்ளது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து நேராக கீழே கடல் மார்க்கத்தில் உள்ளது. தனுஷ்கோடியில் இருந்து கடலில் 15 மைல் தொலைவில் கடலுக்கு நடுவே ஒரு ஆழமான பகுதி, அங்கே ஒரு சூழல் வேகமாக சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஆன்மாக்கள் மேலே இறைவன் என்னும் காந்தத்தின் மேலே சென்று ஒட்ட வேண்டும். ஆனால் ஆன்மா துகள்கள் கடல் சூழலில் சிக்கி அடியில் பாதாளத்தை நோக்கி செல்லக்கூடாது. சுழல் சுழன்று மூடிவிடக்கூடாது. அணுக்கள் அதில் சிக்கிவிடக்கூடாது. அதற்காகத்தான் குருநாதர் அகத்தியர் பெருமான் சித்தர்கள் அதை தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடலில் உள்ள ரகசியம் எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்ததில்லை, கண்டுபிடிக்கவும் முடியாதையோ. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. இதனால்தான் அப்பனே சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன், அப்பனே தெரிந்து வாழுங்கள், தெரிந்து வாழுங்கள் என்று. பின் தெரியாமல் வாழ்ந்தாலும் அப்பனே நிச்சயம் மோட்சமும் கிடைக்காதப்பா. நிச்சயம். அதனால்தான் இறைவன் எங்கு இருக்கின்றான், இறைவன் எப்படிப்பட்டவன், நிச்சயம் எப்பொழுதெல்லாம் அருள்வான் என்றெல்லாம். அதனால்தான் அப்பனே. ஆனாலும் அப்பனே பின் ராமேஸ்வரத்திலும் கூட அப்பனே. ஆனாலும் அப்பனே இம்மாதத்தில் ஆடி மாதம் இன்னும் அதிகரிக்கும் அப்பா. சொல்லிவிட்டேன் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அதாவது சுழற்சி வேகம் அதிகரிக்கும் பொழுது அப்பனே இன்னும் அப்பனே ஆன்மாக்கள் அப்பனே ஐயையோ என்றெல்லாம் பின் அலைக்கின்ற பொழுது எதை என்று அறிய அறிய அப்பனே. ஆனாலும் யான் சொல்லிவிட்டேன், எள்ளிலும் கூட எதை என்று அறிய பரிசுத்தமாக. ஏன் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பற்றி குருநாதர் அகத்தியர் பெருமான் ஏற்கனவே ஸ்ரீராம ஜென்ம புண்ணிய பூமி அயோத்தி சரையு நதிக்கரை சித்தன் அருள் 1566 இல் வெளிவந்துள்ளது. அப்பனே, எள் எதற்கு? சோற்று பிண்டத்தில் எள் கலந்து தர்ப்பணம் எதை என்று அறிய அறிய செல்களை ஈர்க்கும் திறன் அப்பனே. எவை என்றும் புரிய புரிய புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே. எள்ளுக்குதான் உண்டு அப்பனே. நதிகளில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நதிகளில் மிதந்து அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், அதாவது செல்கள், நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த எள் சோற்று பிண்டம் இருக்கும். எதை என்று புரிய புதிய அப்பொழுது அப்பனே இவை தன் கொடுக்கின்ற பொழுது பிண்டம் அப்பனே எதை என்றும் புரியாமலும் எதை என்றும் அறியாமலும் அச்செல்கள் அருகிலே வருமப்பா என்று ஏற்கனவே வாக்குகள் உரைத்திருக்கின்றார். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. ஆனாலும் அங்கு, அதாவது ராமேஸ்வரத்திலும் இங்கும் நகுலேஸ்வரம் ஸ்ரீலங்காவில் எதை என்று அறிய அறிய பின், அதாவது பின் கடல் நீர்ப்பின் பக்கத்தில் எதை என்று அறிய அறிய அப்பனே. ஆனாலும் தங்கி நிற்கின்றதே அணுவானது எதை என்று கூட, அதாவது பின் ஒவ்வொரு உடம்பிலும் இருக்கும் அப்பா. அதனால் இங்கு சென்று வந்தால் அப்பனே சுழற்சி வேகம் எதை என்று அறிய அறிய ஈர்க்கும் பொழுது அப்பனே மனிதனிடத்தில் உள்ள அணுவும் பின் இப்படி ஈர்க்கும் அப்பா. இதனால் அப்பனே அவை தன் அப்பனே இன்னும் அடியில் செல்லாதப்பா. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. ஆனாலும் அப்பனே சுழற்சி வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அடியில் சென்று விட்டால் அப்பனே ஒன்றும் செய்ய முடியாது அப்பா. அப்பனே பிறவி எடுக்க வேண்டும். பிறவிகள் முழுவதும் கஷ்டம் தானப்பா. சொல்லிவிட்டேன் அப்பனே எதை என்று அறிய அறிய. அதனால்தான் அப்பனே எதை என்று கூட கஷ்டங்கள் ஏன் வருகின்றது, எதற்காக என்றெல்லாம் அப்பனே எதை என்றும் புரியாமல் அப்பனே வாழ்ந்து வருகின்றான் மனிதன் என்பேன் அப்பனே. அதனால் அப்பனே நிச்சயம் எதை என்று அறிய அறிய ஏன், எதற்கு அப்பனே இவ்வாறு பின் திதி கொடுக்கின்றோம் என்பதெல்லாம் தெரியாமல் வாழ்ந்து வருகின்றான் அப்பனே. அடியவர்களே, நீங்கள் திதி கொடுக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் முன்னோர்கள் ஆத்மாக்கள் தனுஷ்கோடி அருகில் கடலில் உள்ள சுழலில் சென்று சிக்கிக் கொள்வார்கள். வேறு வழியே இல்லாமல் அவர்கள் பிறவி எடுத்து கஷ்டங்களுடன் வாழ வேண்டும். அவர்கள் கஷ்டப்படுவதால் நீங்களும் கஷ்டப்படுவீர்கள் என்பதே குருநாதர் உரைக்கும் சூட்சும வாக்கு. எனவே அவசியம் திதி கொடுங்கள். திதி கொடுக்க மறவாதீர்கள். வாருங்கள், வாக்கின் உள் செல்வோம். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு.
நிச்சயம் இவைதன் கொடுக்க வேண்டும் என்பேன் அப்பனே. இம்மாதத்தில் கூட அப்பனே. ஆடி மாதத்தில் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம். அப்படியே அப்பனே. இன்னும் பின் ஆடி ஆவணி மீண்டும் அப்பனே. சுழற்சி வேகம் சற்று குறையும் அப்பா. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் அப்பனே குறைந்து அப்பனே மீண்டும் வேகம் எடுக்கும் அப்பா. பின் ஆடி மாதத்தில் விட எதை என்று அறிய புரட்டாசி மாதத்தில் அப்பனே இன்னும் வேகம் எடுக்கும் பொழுது அப்பனே மீண்டும் அப்பனே. அது பின் படுகுழியில் கடல் ஆழத்தில் போகும் அப்பா. ஆனால் போக விடக்கூடாதப்பா. சொல்லிவிட்டேன் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. அதனால் எதை என்று அறிய பின் ஈசனை வணங்கி எதை என்று கூட பின் எதை என்று புரிய அம்பாளை தேவியை வணங்கி நிச்சயம் அறிந்தும் கூட தன்னால் முடிந்தவரை அப்பனே. பின் அறிந்தும் கூட அதாவது பின் கடல் ஓரத்தில் எதை என்று அறிய அப்பனே. இவ்வாறு நிச்சயம் தானங்கள் தர்மங்கள் செய்கின்ற பொழுது அப்பனே அணுக்களானது அவை தன் ஈர்க்கும் பொழுது அப்பனே அப்படியே சமநிலைப்படுத்தும் அப்பா. சொல்லிவிட்டேன் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சொல்லிவிட்டேன் அப்பனே. அறிந்தும் எதை என்று அறிய அப்பனை. பின்பு எவை என்று அறிய அப்பனே. ஐப்பசி தன்னில் எதை என்று அறிய சரியாகவே வேகம் சற்று குறையும் அப்பா. கடல் ஆழத்தில் ஆன்மா அணுக்களை இழுக்கும் சூறாவளி சுழற்சி. இதனால் அப்பனே இவ்வாறாகவே மார்கழி திங்களில் அப்பனே அவைதன் முக்தி பெற அப்பனே நீங்கள்தான் வழி செய்ய வேண்டும். சொல்லிவிட்டேன் அப்பனே. முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை அன்று எப்படி தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் மானசா தேவி ஆலய வாக்கு சித்தன் அருள் 1533லும் கார்த்திகை மாதத்தில் கந்தன் ஆன்மாக்களை முக்திக்காக செவ்வாய் கிரகத்தில் இருந்து அனுப்பி வைப்பார் என்பதை பற்றியும் மார்கழி மாதத்தில் இறுதி தீர்ப்பு ஆத்மாக்களுக்கு ஏற்படும் என்பதை பற்றியும் குருநாதர் ஏற்கனவே வாக்குகளில் கூறியுள்ளார். சித்தன் அருள் 1563 இல் வெளிவந்துள்ளது. அகத்திய மாமுனிவர் உரைத்த முன்னோர்கள் முக்தி விளக்கம் மானசா தேவி ஆலய வாக்கு சித்தன் அருள் 1533. அவ்வான்மாக்கள் வருத்தப்பட்டால் அப்பனே அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் வருத்தங்கள் வரும் அப்பா. ஆன்மாக்கள் எல்லாம் மீண்டும் இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பேன் அப்பனே. இல்லை என்றால் அப்பனே பெருமளவு கஷ்டங்கள் வரும் அப்பனே. புரட்டாசி திங்களில் மேலிருந்து விழும் ஆத்மாக்கள் அதாவது அப்பனே எதை என்று கூற அணுக்கள் விழும் அதனை காந்தகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இறைவனிடத்தில் ஒட்ட வைக்க வேண்டும். ஐப்பசி திங்களில் நதிகளில் அதாவது புனித நதிகளில் நீராடி அப்பனே அறிந்தும் அப்பனே இவ்வாறு நீராடும் பொழுது அணுக்கள் எல்லாம் மீண்டும் மேலே செல்லும் அப்பா. கார்த்திகை திங்களில் அப்பனே கந்தர்வன் மீண்டும் ஆன்மாக்களை அதாவது அப்பனே முக்தி பெறாமல் எவை என்று கூற பல்வேறு ஆசைகளோடு அலையும் ஆன்மாக்களை அப்பனே செவ்வாய் கிரகத்திலிருந்து கந்தன் மேலே அனுப்பி வைப்பான். மார்கழி திங்களில் இவ்வான்மாக்களுக்கு ஒரு தீர்ப்பு வரும் அப்பா. அப்பனே இங்கே ஆன்மாக்களை அணுக்கள் என்றே யான் குறிப்பிடுவேன் அப்பனே. ஆன்மாக்களுக்கு அப்பனே அதாவது அணுக்களுக்கு முக்தி கிடைக்குமா, மோட்ச கதி உண்டா என்பதை எல்லாம் அப்பனே ஆன்மாக்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவே தீர்ப்புகள் கிடைக்கும். இவ்மாதத்தில் வரும் அப்பனே தை அமாவாசை என்கின்றார்களே அப்பனே இவ்நாட்கள் வரை அப்பனே அனைவரும் இவ்விடங்களுக்கெல்லாம் சென்று தன் முன்னோர்களை நினைத்து எள் கலந்த சோற்றினை பிண்டமாக வைத்து அவர்களை வணங்கி முன்னோர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் அப்பனே ஆன்மாக்களும் மேலே சென்று முக்தியை பெறுமப்பா. ஆன்மாக்களுக்கு நல்முறையாக தைத்திங்களிலே இவ்வாறு வணங்கி வழிபட்டாலே அவை தன் மகிழ்ந்து வாழ்த்திவிட்டு செல்லுமப்பா. இதனால் அப்பனே கஷ்டங்கள் குறையுமப்பா. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. சம்பந்தங்கள் பல உண்டு அப்பனே. அருகில் பின் எதை என்று அறிய அப்பனே இறைவனும் கூட அப்பனே இவையெல்லாம் யான் நிச்சயம் தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் அப்பனே. அப்பனே நிச்சயம் தெரிந்து கொண்டால் அப்பனே உலகம் எதை என்று அறியப்பின் இருக்கும் வரையில் அப்பனே எவை என்று அறிய நிச்சயம் அதாவது மனிதன் எதை என்று அறிய இவ்வளவுதான் என்று விதியில் இருக்கும் வரையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்திடுவான் என்பேன் அப்பனே.
அப்படி இல்லாமல் எதையும் தெரிந்து கொள்ளாமல் அப்பனே இறைவனை வணங்கினாலும் அப்பனே நிச்சயம் இறைவன் அப்பனே எதை என்று அறிய அப்பனே இறைவன் இருக்கின்றான் அப்பா. ஆனாலும் மனிதனுக்குதான் வாழ தெரியவில்லை சொல்லிவிட்டேன் அப்பனே. இன்னும் அழிவு காலம் அப்பா வந்து கொண்டே இருக்கின்றது அப்பனே. சித்தர்கள் அப்பனே எப்படியெல்லாம் எதை என்று அறிய அழிவு எவை என்று அறிய அழிவை மனிதன்தான் உருவாக்குகின்றான் அப்பனே. எவை என்று அறிய. ஆனாலும் அப்பனே அதற்காகத்தான் அப்பனே பின் இறைவனும் மாறிக்கொண்டேதான் எதை என்று அறிய எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதெல்லாம். இதனால்தான் அப்பனே சித்தர்கள் ஏன் எதற்கு எவை என்று அறிய அப்பனே கண்டுபிடிப்புகள் பல அப்பனே. ஆனாலும் அப்பனே எவை என்று அறிய அச்சுவடைகளையும் கூட அப்பனே எவை என்று கூட மாற்றிவிட்டனர் என்பேன் அப்பனே. ஒழுங்காக மாறி மக்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்று அப்பனே எதை என்று அறிய அப்பனே. அதாவது பெரிய அரசர்கள் எல்லாம் அப்பனே பின் நம் தனக்கு பின் அதாவது மக்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று அப்பனே எதை என்று அறிய சுவடுகளை எல்லாம் அப்பனே எதை என்று அறிய ஆற்றிலும் எதை என்று அறிய அப்பனே கடலிலும் கூட விட்டுவிட்டார்கள் என்பேன் அப்பனே. அதனால்தான் அப்பனே பின் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் யாங்கள் புது விஷயங்களை எல்லாம் அப்பனே. எவ்வாறு வாழ்வது எவ்வாறு எதை என்று அறிய அப்பனே. ஆனால் கலியுகத்தில் மனிதன் வாழ்வது என்பது அப்பனே கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்பேன். அப்பனே கஷ்டங்களோடுதான் வாழ்வான் என்பேன். அப்பனே எதை என்று அறிய அப்பனே சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே. மனித உடம்பை எடுத்தாலே அப்பனே நிச்சயம் கஷ்டங்கள் என்றெல்லாம் அப்பனே. ஆனாலும் யாங்கள் பார்த்துக் கொள்வோம் அப்பனே நிச்சயம் அறிந்தும் கூட. வணக்கம் அடியவர்களே. நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் உரைத்த இந்த வாக்கில் உங்கள் முன்னோர்கள், காலம் சென்ற அன்னை, தந்தை, தாத்தாக்கள், பாட்டிமார்கள், பல தலைமுறை முன்னோர்கள் அனைவரும் அவசியம் ஆதி ஈசன் பாத கமலத்தில் முக்தி அடைய வேண்டும். இதுவே ஒவ்வொரு மனிதனின் முதல் தலையாய தர்மம் ஆகும். நீங்கள் திதி கொடுப்பது உங்கள் முன்னோர்கள் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்வு வளமாக மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கும். அவசியம் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும். இந்த வாக்கை அனைவருக்கும் பகிரவும். இவ்திதி தர்மத்தினால் உங்கள் வாழ்வு வளம் பெற்று உங்கள் இல்லங்களில் சந்தோஷங்கள் நிரம்பி வழியட்டும். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.